வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சம்மந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேலே தேர்வு எழுதியவர்களுக்கு வெறும் 4662 பணியிடங்களுக்கான இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிகரிக்க போகிறாங்க. இது நிதர்சனமான நமக்கு கிடைக்கப்பட்ட உண்மையான தகவல். ஸோ சென்ற இடம் மாதிரி பார்த்தீங்கன்னா 2500 5000 காலி பணியிடங்கள் இந்த முறை அதிகரிப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4662 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இன்கேஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணும்போது அது ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சில கூடுதலாக நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணுற மாதிரி கேட்கும். அது எல்லாமே நீங்கள் இன்கேஸ் சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த நிறைய பேருக்கு நிறைய ரேங்க் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சார்பாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் உயரப்போகுதுங்க, கவலையே பட வேண்டாம். ஸோ டிஎன்பிசியுடைய குரூப் 4 ரேங்க் லிஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 1451 இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 227 இருக்கணும். ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 228, ஃபார்கார்டு வாட்சர் 268ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். 26% வாய்ப்புகள். விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 1241 1950, டைப்பிஸ்ட் 656, ஸ்னோ டைப்பிஸ்ட் 193, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 195, ஃபார்கார்டு வாட்சர் 229. ஸோ அடுத்து பிசி முஸ்லீம் பார்க்கலாம். 3% 164 200 வரைக்கும் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட் 86, ஸ்னோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்கார்டு வாட்சர் 26 டிரைவிங் லைசன்ஸோட, ஃபார்கார்டு வாட்சர் வெறும் 30. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்துடலாம். ஜூனியர் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 936 1450 வரைக்கும். ரேங்க் டைப்பிஸ்ட்டுக்கு 495, ஸ்னோ டைப்பிஸ்ட்டுக்கு 146, ஃபார்கார்டு வாட்சர் 147, ஃபார்கார்டு வாட்சர் வித் வெறும் 174. எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். 15%. டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 703 800 வரைக்கும். டைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 372, ஸ்னோ டைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 110, ஃபார்கார்டு வாட்சர் 110, ஃபார்கார்டு வாட்சர் 130. அடுத்து எஸ்சி 3% இடஒதுக்கீடு 140 150 விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட் 75, ஸ்னோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 22, ஃபார்கார்டு வாட்சர் 26ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். டைப்பிஸ்ட் மற்றும் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 47 75 வரைக்கும். டைப்பிஸ்ட் மற்றும் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட் 8, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்கார்டு வாட்சர் 8. இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். கவலையே வேண்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார உங்களுடைய கம்யூவல் ரேங்க் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த கம்யூவல் ரேங்க் இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். கவலையை விடுங்க. டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம பார்க்கலாம். 2வது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு மீண்டும் வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் உயர்வையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சம்மந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேலே தேர்வு எழுதியவர்களுக்கு வெறும் 4662 பணியிடங்களுக்கான இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிகரிக்க போகிறாங்க. இது
இது நிதர்சனமான நமக்கு கிடைக்கப்பட்ட உண்மையான தகவல். ஸோ சென்ற இடம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2500 5000 காலி பணியிடங்கள் இந்த முறை அதிகரிப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4662 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்றத பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணும்போது அது ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சில கூடுதலாக நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணுற மாதிரி கேட்கும். அது எல்லாமே நீங்கள் இன்கேஸ் சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த நிறைய பேருக்கு நிறைய ரேங்க் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சார்பாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் உயரப்போகுதுங்க, கவலையே பட வேண்டாம். ஸோ டிஎன்பிசியுடைய குரூப் 4 ரேங்க் லிஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 1451 இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 227 இருக்கணும். ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 228, ஃபார்கார்டு வாட்சர் 268ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். 26% வாய்ப்புகள். விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 1241 வந்து 1950, டைப்பிஸ்ட் 656, ஸ்னோ டைப்பிஸ்ட் 193, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 195, ஃபார்கார்டு வாட்சர் 229. ஸோ அடுத்து பிசி முஸ்லீம் பார்க்கலாம். 3% 164 200 வரைக்கும் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட் 86, ஸ்னோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்கார்டு வாட்சர் 26 டிரைவிங் லைசன்ஸோட, ஃபார்கார்டு வாட்சர் வெறும் 30. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்துடலாம். விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 936 1450 வரைக்கும். ரேங்க் டைப்பிஸ்ட்டுக்கு 495, ஸ்னோ டைப்பிஸ்ட்டுக்கு 146, ஃபார்கார்டு வாட்சர் 147, ஃபார்கார்டு வாட்சர் வித் வெறும் இது 174. எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். 15%. டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 703 800 வரைக்கும். டைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 372, ஸ்னோ டைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 110, ஃபார்கார்டு வாட்சர் 110, ஃபார்கார்டு வாட்சர் 130. அடுத்து எஸ்சி 3% இடஒதுக்கீடு 140 150 விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட் 75, ஸ்னோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 22, ஃபார்கார்டு வாட்சர் 26ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். டைப்பிஸ்ட் மற்றும் விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 47 75 வரைக்கும். டைப்பிஸ்ட் மற்றும் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட் 8, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்கார்டு வாட்சர் 8. இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். கவலையே வேண்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார உங்களுடைய கம்யூவல் ரேங்க் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்தந்த கம்யூவல் ரேங்க் இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். கவலையை விடுங்க. டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நம்ம பார்க்கலாம். 2வது செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு மீண்டும் வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் உயர்வையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.